பிரியாணி லவர்ஸ் எல்லாரும் ஓடி வாங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்காக தான். சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். இந்த பிரியாணியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால நிறைய டிப்ஸை மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்கனமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். கீழே பாட்டம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி அடி பிடிக்காமல் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மராட்டி மொக்கு. இது பேசிக். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்ட பிறகு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். நான் இங்கே 3 வெங்காயத்தை ரொம்ப மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லாவே வதக்கி எடுக்கணும். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா டமால் டொமிலன்ட்டுன்னு வெடித்து உங்கள் முகத்து மேலே படும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பொறுமையாக பக்கத்தில் நின்று அதை பொறுமையாக வதக்கி எடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கங்க. அதுக்குன்னு ரொம்ப தீய வச்சிடாதீங்க. ஜஸ்ட் அங்கங்கே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வெங்காயம் மாறினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு கடையில் வாங்கி சேர்க்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்கள் பிரியாணி டாப்பு டக்கராக இருக்கும். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் சேர்க்கணும் பிரியாணிக்கு. எப்போவுமே தூள் உப்பு சேர்க்காதீங்க, கல் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினாவை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கறதுனால பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த காரம் எனக்கு போதுமாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், உங்கள் வீட்டு மிளகாய் தூள் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இங்கே நான் 3 தக்காளி, இது நாட்டு தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன் நான். இதையும் மெல்லிஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 kg மட்டனை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே பிரியாணியில் மட்டன் அதிகமாக இருக்கணும், ரைஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ மட்டன் நான் 1 கிலோ சேர்க்குறேன்னா 3/4 கிலோ அளவுக்கு அரிசி நான் சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம நாட்டு தக்காளி சேர்க்கும் போது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது. பெங்களூர் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 பெங்களூர் தக்காளிக்கு 1 லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். நாம் எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, நாட்டு தக்காளியில் ஆல்ரெடி புளிப்பு இருக்கும், அதுக்காகத்தான். இந்த மட்டனை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறது கிடையாது. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். மட்டனை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம குக்கரில் விசில் போட்டு வேக வச்சோம்னா மட்டன் சீக்கிரமாக வெந்து வரும். ஆனால் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனில் இறங்காது. இதே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக வரும். ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு மட்டனை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இங்கே ரைஸை நம்ம வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறோம்.
நான் 1 கேஜி மட்டனுக்கு 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுக்க போகிறேன். ஸோ 3/4 கிலோ அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறேன். நான் வந்து இங்கே டபுள் டீப் சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த பிராண்டு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் இது ஊறிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மட்டன் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம தண்ணி வச்சு ரைஸை வந்து வேக வச்சு தண்ணியாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ்லேயும் அந்த உப்பு வந்து ஏறும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சீரக சம்பா அரிசியை நான் சேர்த்துட்டு, இது வந்து வெறும் 40% தாங்க வேகணும். அதிகமாக வேகக்கூடாது, குழஞ்சிடும். ஸோ 40% ஜஸ்ட் அந்த வேகிற ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கும் போதே நீங்கள் வந்து இதை எடுத்துடணும். பாருங்கள், எல்லாமே முழுசாக இருக்குது. ஆனால் இப்படி நம்ம அதை பிசுக்கி பார்க்கும்போது லைட்டாக உடையுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரியாணியில் இதை வந்து சேர்க்க போகிறோம். ஒரு தடவை வந்து மட்டனை வெந்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1/2 அன் ஹவரே போதுமானது. ஸ்லோ ஃப்ளேமில் மட்டன் சூப்பராக வெந்துட்டுருக்கோம். என்னோடய மட்டன் நல்லாவே வெந்துட்டு இருந்துச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ரைஸை வந்து சேர்த்துடலாம். மட்டன் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஈஸி டிப் என்னென்னா, ஒரு பீஸ் மட்டன் எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுட்டு அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வெந்துடுச்சா வேவலையான்னு தெரிஞ்சிடும். இப்போது இதில் வந்து ரைஸை வந்து நான் சேர்த்துடுறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே சேர்த்துட்டு, இதை வந்து ஃபுல்லாக வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணாமல் லேசாக மேலே மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்து அந்த மசாலா இன்னும் நல்லா திக்காச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, பிரியாணி கெட்டு போயிடும். பக்கத்தில் இருக்கிற நம்ம அரிசி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தட்டை போட்டு நல்லா மூடிட்டு, இது முடிஞ்சால் இதுக்கு மேலே வெயிட் வைக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து தம்மில் வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மலர்ந்து வந்திருக்குது. செம்ம பிரியாணிங்க. இந்த பிரியாணி செஞ்ச பிறகு அடுத்த ஒரு 10 நாளில் வந்து நான் ஒரு 3 முறை இந்த பிரியாணி செஞ்சுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை, இந்த பிரியாணி மட்டுமே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும்.